ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன டின்னர் செய்ய போகிறோம் அப்படின்னா, இட்லியும் தக்காளி சட்னியும் செய்ய போகிறோம்ங்க. ஃபஸ்ட்டு மாவை நல்லா கலக்கி விட்டுட்டுங்க, அப்புறம் நல்லா தண்ணி இட்லி பாத்திரத்தில் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா தான் இட்லி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வருங்க. நீங்களும் இந்த டிப்பை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சட்னிக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணுறேனுங்க. இந்த பாட்டிலை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. இது மீஷோவில் தாங்க வாங்கியிருந்து, குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பருங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு எல்லாம் எண்ணெயில், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு 5-6 தக்காளி போட்டு நல்லா வதக்கி, உப்பு, வரமிளகா, கருகப்புல் எல்லாம் போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு வதக்கி நம்ம எடுத்துடலாமுங்க. அந்த கேப்பில் இட்லி வெந்துருச்சுங்க. இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரணுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் சட்னி போட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி சட்னிங்க. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பாப்பாவுக்கு கொண்டு போய் ஊட்டி விட்டாச்சுங்க. அவங்களும் சூப்பராக இருக்குதுன்னாங்க.